தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்துடைய வெளியீட்டிற்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு. ஆகையால படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள்ல படக்குழு ஒரு பக்கம் அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. சமீபத்துல கூட இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்புச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்தை FDFS காட்சியை பார்க்க ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஒரு சில ஏரியாக்கள்ல படத்துடைய புக்கிங்குமே ஓபனிங் ஆகி ப்ரீ புக்கிங் மட்டும் அதிக அளவுல சாதனையும் படைச்சிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தற்போது திடீரென தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல மற்ற கட்சியில இருக்கிற பல முக்கிய பிரபலங்கள் இணைஞ்சிருக்காங்க. சமீபத்துல தாவேகாவுடைய கூட்டம் மிகவும் பெரிதாக நடத்தப்பட்டது. சோ அதுலதான் பாத்தீங்கன்னா இவங்க தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. சோ இவங்க இணைந்ததற்கு சான்றாக அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆச்சு. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்றது ஒரு சில மாதங்களாகவே ஒரு பேச்சாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது அதிமுகவாக இருக்கலாம் அல்லது தேமுதிகவாக இருக்கலாம் அப்படின்னு பல யூகங்களுமே இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அந்த யூகங்களுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்காம். அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க உள்ளதாக தற்போது தகவல் உறுதியாக வெளியாகி இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இன்று அல்லது நாளை இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே சொல்றாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அதிமுக சைட்ல இருந்து பல முக்கிய பிரபலங்களுமே சமீபத்துல கூட இணைஞ்சாங்க. இதனடுத்து அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க போறார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது முன்னாள் அதிமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்காரா. இதற்கான அறிவிப்பு இன்று மாலை வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.